எப்பொழுதும் சாய்ந்திருக்கிற ஒரு சீஷனாக இருந்தார். இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷத்தை பற்றி முதலாவது பார்ப்போம். கிபி 80லிருந்து 95 வரைக்கும் இந்த காலகட்டம், அவர் எழுதிய காலகட்டம். இயேசு தேவகுமாரன் என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு வசனங்களிலும் ஒவ்வொரு அதிகாரங்களிலும் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை ஜீவன். யோவான் 3:1-21 வரை. இரண்டாவது ஜீவ தண்ணீர் யோவான் 4ஆம் அதிகாரத்தில். 3 கிறிஸ்துவின் தெய்வீக குமாரன் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஜீவ அப்பம் 6ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். ஜீவன் தரும் ஆவி 7ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 புத்தகங்கள் இல்லாத அநேக காரியங்களை குறித்து யோவான் எழுதியிருப்பார். இதில் 3 சுவிசேஷங்களின் விடுபட்ட காரியத்தை யோவான் அதிகப்படியாக குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை காண்போம். இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் சிலுவையின் மேலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அதில் யூதருக்கு ராஜா என்று எழுதியிருக்கும் என்று லூக்கா, மத்தேயு, மார்க்கு குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் யோவான் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று யோவான் கூறுகிறார். இதற்கு என்ன முக்கிய காரணம் என்றால், நசரேயனாகிய இயேசு என்பதை குறிப்பாக இதிலே நமக்கு விளக்குகிறார். இயேசு கிறிஸ்து தான் உலக இரட்சகர்